கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இது எல்லாருக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் எப்படி பண்ணுறேன்னு தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஏன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன். அதுவும் கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லது நமக்கு. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து ரொம்ப நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எலும்புக்கெலாம். அதனால தான் நான் எப்போவுமே கருப்பு உளுந்தே எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நெய் சேர்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா சேர்த்து கிண்டி விட்டோன்னா லைட்டாக கட்டி சேர்ந்து, இதுக்கே லைட்டாக கட்டி சேர்ந்துச்சு. அதையும் நல்லா கிளறி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி ஓகே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தலையில் போய் ஷியக்கா அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த வீடியோ நான் எடுக்கலை. போய் ஷியக்கா அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன். நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டி தான் எடுத்தேன். எனக்கு இங்கே அவ்வளோவா நல்ல கருப்பட்டி கிடைக்காது. கொஞ்சம் நார்மலாக தான் கிடைக்கும். ஊரில் கிடைக்கிற மாதிரிலாம் இங்கே கிடைக்காது. அதனால் நான் அதுவே கொஞ்சம் நல்ல கடையில் பார்த்தா வாங்கி வச்சுப்பேன். கொஞ்சம் ஸ்மெல் வரும், கருப்பட்டி ஸ்மெல். சரி இதுவே போதும், கிடைச்சதே பெட்டர்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பட்டியை போட்டு கிளறி விட்டுக்க வேண்டியதான். நம்ம கொஞ்சம் கருப்பட்டி போட்டாலே போதும், ரொம்ப இனிப்பு இருக்கும். அதனால் அவங்கவுங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். எனக்கு ரொம்ப இனிப்பெல்லாம் பிடிக்காது, நார்மலாக. அதுக்கப்புறம் சுக்கு எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் தட்டி போட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் சுக்கு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். எல்லாம் லைட்டாக அடி பிடிச்சாலும் நல்லா இருக்காது. நல்லா கிளறி விட்டே இருந்து தேங்காய் தான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணேன். தேங்காய் பால் சேர்க்கலாம். ஆனால் தேங்காய் விற்கிற விலைக்கு தேங்காய்லாம் நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சு நான் சேர்த்துட்டோன்னா அந்த ஸ்மெல்லே வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கும் என் பாப்பாவுக்கு தான் செஞ்சேன். ஹஸ்பண்ட் ஒர்க் போயிடுவாங்க. பாப்பா ஈவினிங் ஒரு 3:30க்கு வருவாள். நான் தான் போய் கூட்டிகிட்டு வரணும். போய் 3:30க்கு வந்தோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுப்பேன். கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெயும் நமக்கு ரொம்பவே நல்லது. கருப்பட்டி நல்லெண்ணெய் தான் கொடுப்பாங்க. நம்ம ஏஜ் அட்டன் பண்ணோடனே கருப்பட்டி நல்லெண்ணெய் வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு நமக்கு கொடுப்பாங்க.